while loop பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 1லேருந்து 20க்குள்ளே இருக்க ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ எனக்கு இங்கே ஒரு ஸ்டார்ட் ரேஞ்ச் எண்ட் ரேஞ்ச் இருக்குது, அதுக்கு இன்பிட்வீனில் நிறையா வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லூப் பண்ணி தான் அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா while loop யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கிளாஸ் loop 2ன்னு அதுக்கு நேம் வச்சுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ். என்னோட என்ட்ரி பாயிண்டான மெயின் மெத்தட் போட்டுக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ் கொடுத்துக்கிறேன். உள்ளே போயிட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஸ்டார்ட் என்ன அப்படின்னா இன்ட்டு i is equal to 1. 1லேருந்து 20 வரைக்கும் ரன் ஆகணும். அப்போ நான் என்னோட கண்டிஷனை வந்து 20ஆக வைப்பேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா while என்னோட i வந்து i lesser or equal to 20ஆக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த லூப் ரன் ஆகணும். இல்லைனா அந்த லூப் எனக்கு அதுக்கு மேலே ரன் ஆகக்கூடாது. இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா whileக்குள்ளே என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வர நம்பர் மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுவேன். ஸோ இது என்னன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு மாடுலஸ் அப்படின்றது என்ன பண்ணும்பா டிவைட் ஆப்ரேஷன் தான் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஐன்ற ஆப்ரேட்டர் தான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன் திரும்ப திரும்ப. அப்படின்னா 1 வந்து 2ஆல் மாடுலஸ் ஆகுதா? மாடுலஸ் மீன்ஸ் எனக்கு ரிமைண்டர் வந்து 0வாக வருதான்னு செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் 2ஆக மாடுலஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டாப் மோஸ்ட் ஈவன் நம்பர் யார் அப்படின்னா 2. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவனை எடுத்து இங்கே இருக்க எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடுலஸ் பண்ணும் போது அது ஈக்குவல் டு 0வாக அதோட ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு அது எல்லாமே ஈவன் நம்பர்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மாடுலஸ் ரிமைண்டரை தான் எடுக்கும். டிவைட் பண்ணுறோம், டிவைட் சிம்பிள் போடுறோம் அப்படின்னா கோஷன்ட் எடுக்கும். அதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ உள்ள எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா system.out.printlnல ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இஃப் கண்டிஷனுக்கு வெளியில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை நான் சேவ் பண்ணுறேன். loop2.java. இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 1லேருந்து 20க்குள்ளே இருக்க ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்காங்க. ஸோ புரியுதா லூப் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ ஒரு லூப்பிங்குள்ளே ஒரு டிசிஷன் மேக்கிங்கை யூஸ் பண்ண முடியும், டிசிஷன் மேக்கிங்குள்ளே லூப்பிங் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம்.